ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டைக்காய் சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டைக்காவில் அதிக மருத்துவ குணம்லாம் இருக்குங்க. கண்டிப்பாக இந்தமாரி சட்னி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வாங்க இந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. அதில் 1 கப் அளவு நான் சுண்டைக்காய் எடுத்துருக்கேங்க. சுண்டைக்காவை முழுசாக சேர்க்குறதுக்கு பதிலாக இதுமாதிரி பாதியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். அதனால தான் இதுமாதிரி பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை எண்ணெயில் சேர்த்து நல்லா சுருளாக வதங்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. ரொம்ப கருக வச்சிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வதக்கின சுண்டைக்காவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சுண்டைக்காய் கருகிடக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருக்கணும். அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. வெள்ளை உளுந்து இல்லை கருப்பு உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப கலர் மாறக்கூடாது. ஒரு 50%க்கு நல்லா வதங்கினா போதும். அடுத்து காரத்துக்கு 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அத்தனை மிளகாய் சேர்த்துக்குங்க. அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமே எடுத்துருக்குங்க. அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்குங்க. அடுத்து ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. சட்னிக்கு எந்த அளவுக்கு வதக்குறோமோ அதேமாரி வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. சுண்டைக்காவில் கால்சியம் சத்து, இரும்பு சத்துலாம் அதிகமாக இருக்குங்க. கை கால் மூட்டு வலி உள்ளவங்களும் அடிக்கடி சாப்பிட்ணும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு குடல் புழுக்கள் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த சட்னியை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. சுண்டைக்காய் சட்னினா கசப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச சுண்டைக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்தது இது கூட துருவன தேங்காவை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். இது இப்போ நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்ததுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம அரைச்ச சட்னியில் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான சுண்டைக்காய் சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சட்னி நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா துவையல் மாதிரி நம்ம சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.